ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுட சுட பக்கோடா ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயக்கீரை எடுத்துக்கோங்க, வெங்காயம் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள். செகண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் நம்ம பக்கோடா செய்யலாம். ஸோ எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருங்க. குக்கர்லேயோ இதுலேயோ வேக வச்சு அதை நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் உரித்து வச்ச மாதிரி அந்த உரித்து வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த வெங்காயக்கீரையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிருக்கு. உருளைக்கிழங்கையும் கீரையும் ரெண்டுத்தையும் எடுத்து ஒன்றா ஒரே பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 200 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 to 3 ஸ்பூன் கரம் மசாலா, 1 to 2 ஸ்பூனு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்புங்க. இதெல்லாம் சேர்த்து முடித்தோடனே எல்லாத்தையும் நல்லா ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா நம்ம கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா இதை பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கடாயில் போட்டு வறுத்துடணுங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு சுட சுட பக்கோடா எடுத்து வாயில் போட்டேங்க. வாய் எரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன தான் வாய் எரிஞ்சாலும் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நான் போய் சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது. பாய்.